நான்காமின் உள்ளங்களே, வசந்த நவராத்திரியினுடைய செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி 5வது நாள் பூஜை. 5வது நாள் பூஜையிலே கலந்து கொள்வதற்காக வந்திருக்கிறீர்கள். முட்டாளாக இருந்து காளியின் அருளை பெற்ற மகாகவி காளிதாசன் நான். அறிவாளிகளாக இருந்தும் காளியின் அருளை பெறாத பண்டிதர்கள், பிராமணர்கள். அதனால்தான் இங்கே நானும் பெரிய அறிவாளிகளை என்னோடு சேர்த்து கொள்வதில்லை. முட்டாளாக இருந்தாலும் நல்லவர்களாக இரு, அது போதும். அறிவாளிகளாக இருந்த கெட்டவர்களாக இருப்பதை விட முட்டாளாக இருந்து நல்லவர்களாக இருந்தால் காளியின் அருளை பெற்றுவிடலாம். இது எனது கோட்பாடு. அதனால தான் நிறைய மகான்களை பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய பேர் சமீபத்திலாம் பார்த்தீங்கன்னா எழுத படிக்க தெரியாதவங்க தான் மகான்களாக இருப்பாங்க. ஈவன் பிராமண சமூகத்தை சேர்ந்த ராமகிருஷ்ண பரமஹம்சரே கழுத்து போடுறதுக்கே தெரியாது. அவர் அந்த அம்மாவுக்கு சாரதேவருக்குன்னு தெரியாது. ராமணர் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பண்டிதர்லாம் கிடையாது. பெரிய பண்டித புலமைலாம் சம்ஸ்கிருதத்தில் அதுவும் எல்லாம் இருக்காது. காளிதாசன் அது போல தான். ஆனால் காளிதாசன் மிஞ்சிய கவிதை எழுதுவதற்கு இன்று வரை உலகத்தில் யாரும் பிறக்கவே இல்லை. அதான் காளியினுடைய அருள். எனது பாக்கியம் அந்த பிறவிலே காளிதாசனாக இருந்தேன். இப்படி அந்த பிறவிலே காளிதாசனாக இருந்தேன், சம்பாதனாக இருந்தேன், ரமணராக இருந்தேன், இது மாதிரி செயின்ட் பீட்டர் இருந்தேன். இதெல்லாம் நானே சொல்லிக்கிறதுலாம் இல்லை. இதெல்லாம் நானே சொல்கிறது கூட அதே மாதிரி யாரும் அந்த மாதிரிலாம் சொல்லிக்கவும் கூடாது. அவங்களே யூகம் பண்ணி அநேகமாக நான் இப்படி இருப்பான் பொழுது அப்படின்னு நினச்சோடனே நீ தான் அப்படின்னோடனே அதை வந்து அப்படி தொடன்னு கொட்டுறது அது மாதிரிலாம் செய்யவே கூடாது. ஏன்னா 10 வயசுலேயே நீ ரமணர்னு சொன்னதை 45 வயசில் தான் நான் அதை டிக்ளேர் பண்ணுறேன். அவ்வளோ நாளும் நான் பொறுமையாக கன்ஃபர்மேஷன். அப்போ 19 வயசில் உண்ணாமலை சொல்லி கூட உண்ணாமலை இப்படி சொல்கிறாங்கன்னு யார்கிட்டையும் நான் சொன்னதே இல்லை. ஏன்னா உலகம் அந்த மாதிரி. இதுக்கிட்ட நம்ம எதையாவது உளறி இப்போ அப்புறம் குருநாதரிட போனோடனே நான் பள்ளியில் கட்டபொம்மனை நான் வேஷம் பொண்ணு அடித்தேன். இந்த 7ஆம் கிளாஸ் படிக்கும்போது இதே வாழனூர் பஞ்சாயத்து போர்டு பள்ளியில் ஒரு நம்ம கட்டபொம்மனாக பிறந்திருக்குமோ அப்படின்னு கூட ஒரு எண்ணம் இருந்தது. அப்போ குருநாதர்கிட்ட போனோன்னா இன்னும் சரிதமே பெரிய சரிதான், அதுக்குள்ளே அவன் கட்டபொம்மனாக பிறந்திருப்பான்னு அதெல்லாம் ரொம்ப சின்னதரான்னு சொல்லிட்டார். அந்த மாதிரி அந்த முக்காலம் உணர்ந்த ஞானிகள் அதை சொல்லி வரும்பொழுது வேறு மற்றவங்க ஆன்மீக நிலையிலே பல நிலைத்தரங்கள் இருக்கின்றன. அது உண்மைதான். சும்மா மொத்தமாக போட்டு அதில் குழப்பி நான் இதுவாக இருக்கிறேன், நான் அதுவாக தான் இருக்கிறேன் போது எங்களோட சில பேர் சொல்லியிருப்பாங்க, நான் அநேகமாக இதுவாக இருப்பேன்னு நினைக்கிறேன் சாமி அப்படிலாம் சொல்லுவோம். பிரம்மேந்திர சொன்னது என்னென்னா, ஒரு முறைக்கு 100 முறை நிரூபணம் கிடைத்த பிறகே முற்பிறவிகளை சொல்ல வேண்டும். சும்மா மனசில் தோணிச்சுன்றதுக்கெல்லாம் சொல்லக்கூடாது. அந்த மாதிரி சொல்கிறது தான் இதெல்லாம் இல்லையா? காளிதாசனாக இருந்தது எனக்கு எப்படி தெரியும்? கவிதையில் இலக்கணம் இல்லைன்றார். எங்கள் வீட்டில் தங்கியிருந்த துறவி அவர் ஒரே நாள்லேயே இலக்கண வெண்பா 100 வெண்பா சிவன் மேலேயும் 100 வெண்பா பெருமாள் மேலேயும் எழுதி காஞ்சி பெரியவர்கிட்ட ஏதோ பட்டம் வாங்கினார். அப்படின்னா காஞ்சி பெரியவர் தமிழை ஆதரிக்க தானே செய்கிறாங்க. ஆமாம், அவங்க அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. வெளியில் ஒரு ஷோ காட்டுவாங்க, ஆனால் உள்ளே வேறு வச்சு பண்ணுவாங்க. அது காஞ்சி பெரியவர் கூட விதிவிலக்கெல்லாம் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். காஞ்சி மடத்தின் தமிழ் வாரம் போலியானதேன்னு எப்படி நான் கல்லூரி காலத்தில் இந்த ஜெயேந்திரர் அப்பர் சாமி தேவாரத்தை வெளியிடுறேன்னு வந்து எப்படி அவமானப்படுத்தினார். அப்பர் பேனர்லாம் எடுத்துகிட்டு அதான் நான் இது பண்ணுவேன், அந்த ஆளுக்கு நான் எவ்வளோ இதெல்லாம் உள்ளே போய் உட்காந்துக்குன்னு நிறைய சொல்லியிருக்கிறேன் இல்லையா? அந்த மாதிரி இவங்க எல்லாமே டபுள் இவன்கள் பாப்பானுங்கிறது வந்து வெளியில் வேறு உள்ளே வேறு, வெளியில் வேறு உள்ளே வேறு. அது பேர் தான் வஞ்சகம். உள்ளே வெளியிலையும் ஒன்றா இருந்தால் அது பேர் வஞ்சகம் இல்லை இல்லையா? வஞ்சகம் தான் பிராமணனுடைய இயல்பு. அப்போ எனக்கு தெரியாதே. அப்போ எனக்கு தகவல் மட்டும் அந்த இதில் கலந்துன ஒருத்தர் என்கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டார். தனிப்பட்ட முறையில் ஆன்மீகத்தில் ஆர்வமாக இருக்குன்னு தெரிஞ்ச உடனே இந்த மாதிரி தம்பி அவங்க வந்து இந்த மாதிரி பண்ண அந்த விழா ஏற்பாடு அவரும் ஒருத்தர்.
என்னால் ஜீரணிக்க முடியல. இவங்க வந்து வெளியில் பெரியவான்றாங்க, அதுன்றாங்க, இதுன்றாங்க. ஆனால் உள்ளே பார்த்தா இவ்வளோ கேம் அடிச்சு அவ்வளோ கூட்டம் இருக்குது. வந்து அப்பர் சுவாமி புஸ்தகத்தை வெளியிட வரப்பில் அதை பார்த்துட்டு நேராக கோச்சிக்கின்னு உள்ளே போய் உட்காந்து அந்த விழா குழுக்கிட்ட, யோ என்ன அந்த ஆளுக்கு அவ்வளோ பெரிய பேனரு, அப்பர் சுவாமி வெளியிட்டுக்கு அப்பர் பேனர் வச்சுக்கிறாங்க சந்தோஷமாக. அந்த பேனர் எடுத்தால் தான் நான் வந்து வெளியிடுவேன் சொல்லிவிட்டு அந்த பேனர் எடுக்க வச்சு தான் வந்து வெளியிட்டப்படியா. புரியுதா உங்களுக்கு? அது இதுதான் நான் சொல்கிறேன். நீ எப்போ பார்த்தாலும் பிராமண திட்டுற, பிராமண தோஷ பிராமணன்னா அடப்பாங்களா, பிராமணன் நான் சொல்கிறது கம்மிட. என்கிட்ட கிடச்ச தகவல் வரைக்கும் வச்சு நான் சொல்கிறது ரொம்ப கம்மி. இவங்களை எடுத்து பெரிய போராட்டம் நடத்தி இவங்களை டோட்டலாக வெளியேற்றணும். நான் எனக்கு தெரிஞ்ச தகவல் வச்சு அதுதான் நான் செய்யணும். ஆக்சுவலாக பொங்கட வெளிலன்னு சொல்லணும். எதுக்கு வந்து உள்ள கூடி கெடுக்கிற மாதிரி வந்து நீனத்துக்கு அப்போ அப்பர் சாமி தேவாரம் வெளியெடுத்து நான் வரலன்னு சொல்லியிருக்கணும் இல்லையா? நான் அதெல்லாம் வரல, சமஸ்கிருதத்தில் எதனா வெளியிடுங்க வரேன்னு சொல்லியிருக்கணும். அதையும் வராப்புல அந்த வெளியிடுறதுக்கு வெளியில் ஷோ அவங்க வந்து அப்படியே தமிழ் ஆதரிக்கிறவங்க. ஆனால் வந்து ப்ராக்டிக்கலாக இது நான் பார்த்தேன். எனக்கு சிதம்பரத்தை படிச்சுட்டு நடராஜர் அருள் தான் எல்லாமே. அவர் தான் அதை காட்டுறாரு. அவங்கள சந்திக்க வச்சு என்ன அப்போ பேசிட்டு இருக்கும்போது அப்புறம் அவர் இது மாதிரி சொல்கிறார், இது மாதிரிப்பா அப்படின்ட்டு. அப்படியான்னு கொஞ்சோண்டு அப்போ ஒன்றும் நம்மளுக்கு தீவிரமாக அது வேலை செய்யாது. அப்புறம் கொஞ்சமாக இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் போக இவங்களுடைய இதெல்லாம் அதிகமாக தெரியப்படுத்த இன்னும் இருக்கும்பொழுது எனக்கு தெரிஞ்சதே தத்துணுன்றது அது இன்னும் இருக்கும்பொழுது அப்போ தான் பாமன்லாம் ரொம்ப ரொம்ப டேஞ்சரு, ரொம்ப படுபோவிங்க. டேஞ்சர்ன்றதை விட படுபோவிங்க. அவனுங்களை பார்த்தாலே பாவம். கண்டு முட்டு கேட்டு முட்டுன்னு வச்சுருந்தாங்க அந்த காலத்தில். பாப்பானை பார்த்தாலே பாவம், பாப்பா சொல்கிறத கேட்டாலே பாவம். கேட்டால் பாவம், கேட்டு முட்டுன்னா பாவம். அவங்கள பார்த்தாலே பாவம், கண்டு முட்டு அவனை கண்டாலே பாவம். அதாவது வச்சுருந்தா சரியாக தான். கண்டு முட்டு கேட்டு முட்டு அப்போ நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் உள்ளே நுழைந்து அந்த ஆன்மீகத்துறையில் அது கடவுள் அருள் இருந்தால் மட்டும்தான் பிராமண அட்டுழியம் வஞ்சகம் நம் கைக்கு கிடைக்கிறது. இல்லைன்னா கிடையவே கிடையாது. காளிதாசன் அதை போல் இந்த மாதிரி அறிவாளிங்க வேணுமா? இப்போ நிறைய பணம் சேர்ந்து போச்சு. மடம் பீடாதிபதி இவங்கெல்லாம் வந்து அரசியல்வாதிகள்லாம் வந்து ஆசீர்வாதம் வாங்கின்னு போகிறாங்க. இந்த மாதிரி அந்த பந்தா வச்சு பின்னால் இவங்க செய்கிற வேலை என்ன? கெடுகிற வேலை. காஞ்சி பெரியவர் ஒரு கெட்ட ராஸ்கல் தான் இருந்தால் நம்ம சொன்னதில்லை. ஆனால் சொல்கிறேன், வேறு வழி கிடையாது. ஏன் நான் சொல்கிறது சரின்றது தான் மேல் உலகத்தில் விசிறி அடிச்சு காட்டினாங்க. இந்த மாதிரி விசிறி அடிச்சிட்டேன், அப்புறம் தான் கெட்ட ராஸ்கல்னு சொல்கிறேன். ஏன் மேல் உலகத்தில் தேரலையே, மேல் உலகத்துலேயே விசிறி அடித்தாங்களே இல்லையா? இவங்க எப்படி அவங்க காஞ்சி பேர் இவங்க பக்தி மாதிரி குதி என்ன குதிங்கடா எனக்கு என்ன அது. அதனால் தெரியுதேன் அந்த வன்முறையை வச்சு அடக்கிறது, அப்புறம் அவங்களுக்கு தொல்லை கொடுத்து நெருக்கடி கொடுக்குது, சாவடிக்கிறது. இவங்க சரித்திரமே 2000-3000 வருஷம் இதுதான். அதை தான் நான் சொல்கிறேன். அதை திருத்திக்காமலே அப்படியே பிராமணன் நல்லவன் பண்ணிக்கணும், பிராமணன் நல்லவனாக இருந்தால் நீங்கள் ஆண்டா சொல்கிறீங்க ஜனங்களே நல்லவன்னுண்டா. காந்தியை எல்லாரும் கூப்பிட்டு காந்தியை நல்லவர் சொல்லுங்கோ, காந்தியை கட்டவரும் சொல்லிட்டு உங்களுக்கு பாவம் வரும். இது மாதிரி பிரச்சனை நல்லவன்றான் இல்லையா? நல்லவராக இருந்தார் அவர். அந்த அளவுக்கு பாடுபட்டு சுதந்திரத்தை பெரிய பெரிய அரசர்கள்லாம் சாவடிச்சிட்டான். வெற்றி கொடி நாட்டினார். அந்த சத்தியாகிரகம்னு புது முறையை கண்டுபிடிச்சி தானாகவே மக்கள் போட்டுருது. காந்தியை பார்த்து லட்சக்கணக்கில் கூட்டம் வருது. அவரே சொல்கிறார், நான் ஒரு காட்சி பொருள் மாதிரி ஆகிட்டேன், எங்கே போனாலும் எவ்வளோ கூட்டம் என்னை பார்க்குறதுக்குன்னே வராங்க. அவரே சொல்கிறாரு. பிரச்சாரம் தேவைப்படாது. நல்லவனா நீ இருந்தேன்னா அவங்களே சொல்லுவாங்க நல்லவங்கன்னு. இவன் பாப்பானுக்கு பிரச்சாரம் மாற்றி நீ இவன் இந்த பாப்பா அவனும் வசதின்றது, அந்த பாப்பா இவனும் வசதின்றது மாற்றி வசதின்னு எடுத்துக்கினே போகிறது. ஒரு ஃபேக் இமேஜை எடுத்துக்கினே போகிறது. ஆனால் செய்கிறது பூரா அழும்பு வேலை. பொன்னியின் செல்வன் எழுதினான் பாரு ஒரு பாப்பா, எழுதிட்டு வந்தேன். அதில் வந்து அவங்களுக்கு வந்து பிடிக்காது. ஒரு நான் பிராமின் புகழ் வாய்ந்த நான் பிராமின்களை எந்த பிராமணனுக்கு யாருக்கும் பிடிக்காது. அதனால் அதை சும்மாங்காட்டி மனுஷங்களே கால்குலேட் பண்ணி ஏதாவது சான்ஸ் கற்று அதை அடித்து அதில் ஒரு கலங்கம் வச்சு அதை வந்து வீணாக்கிறதுக்கே பார்ப்பான். அதான் அவன் பேர் பார்ப்பான். அப்போ அந்த கல்கி கதை எழுதினால அப்போ சும்மா இல்லாமல் அதில் நந்தினி ஒரு செயற்கை கேரக்டர் வச்சு அந்த பொண்ணுக்காக அடிச்சு செத்தானுங்கன்னு முடிச்சிட்டான் பாரு. அதை அதுக்கப்புறம் தான் உள்ளே ஆராய்ச்சி பண்ணால் கொலை பண்ணது 3 பாப்பானுங்க தான் கொலை பண்ணிக்கிறானுங்க. வஞ்சகமாக உள்ளே வந்து
அவங்க இதில் அரண்மனையிலேயே நல்லா ஃப்ரீயாக நடமாடத்துக்கு எல்லாம் வாங்கினா அவங்க கொலை பண்ணிக்கிறானுங்க அந்த கரிகால் சோழனை. அதை மறைக்கிறதுக்காக இதுக்காக அடிச்சுன்னு சாத்திட்ட மாதிரி. ஆனால் அதை அப்படியே வச்சுன்னே வந்து இன்னொரு படம் எடுக்கிறான் பாரு மணி எடுத்து அதை ஒன்று இது கற்பனை பாத்திரம்னு போட்டால் போதுமா? என்னத்துக்கு கற்பனை பாத்திரம் போட்டு என்னத்துக்கு நீ இழிவுபடுத்தணும்? அவங்க எல்லாம் வாழ்ந்த உயிருள்ள கேரக்டர். அவங்க மொத்தமாக கற்பனை கதையை நீ போட்டு ஒரு ராஜா இருந்தான் இப்படி இருந்தான் நீ போட்டு அது வேறு. ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் புகழ் வாய்ந்த அந்த புகழ் வாய்ந்தவங்கள கரெக்டாக அவங்க புகழ் கலங்க அடிக்கிறவன் யாருன்னா பாப்பானா தான். துல்லியமாக ஏன்டா பாப்பானாவே இருக்கிறீங்க இல்லையா? காந்தியை கொலை பண்ண ஒரு பாப்பான் தான். அப்புறம் அதை அப்படி தான் கொலை பண்ணணும்னு ஒரு பாப்பாத்தி பேசுது. ஏன்டா எல்லாமே பாப்பார குரூப்பே இப்படியே இருக்கிறீங்க? அவங்களுக்கு அதை தான் நான் சொல்ல வரேன். இப்போ இது அப்படியே கம்முன்னு விட்டோன்னே வேறு யாரெல்லாம் புகழ் வாய்ந்தாங்க பிராமண நான் பிராமின் கம்யூனிட்டியில் இருக்கிறாங்களோ அவங்க மேலாம் ஒருத்தரும் ஒரு கதை எழுதுறதும் ஒரு சினிமா எடுக்கிறதும் எல்லாத்தையும் தட்டி வைப்பான். ஏன்னா அவனுடைய இயல்பு அது. அவனுடைய இயல்பு பாப்பார இயல்பு கெட்ட புத்தி, கெடுக்கிற புத்தி, அந்த இன்னொருத்தவங்க மேன்மையை அழிக்கிற புத்தி. அதில் போய் இந்த இவர் பட்டம் கொடுத்தாரு பதவி கொடுத்தா இந்த வெளியில் அப்புறம் உள்ளே பார்த்தா அப்பர் பேனர் எடுத்தால் தான் நான் வெளியிடுவேன்னு அங்கே ப்ராக்டிக்கலாக இது எங்கன்னா வரும் இருக்குமா? எந்த ஒரு குறிப்பிலையாவது ஜெயந்திரர் வந்தார் அவர் அப்பர் பேனர் எடுத்தால் தான் வெளியிடுவோன்னு சொன்னார். அதுக்கு நீ ஆதாரம் இருக்குமா? எங்கன்னா எங்கே இருக்கும்? நான் சொன்னது ஆதாரம். நான் கல்லூரி காலத்தில் அவர் சொன்னார். அவங்களுக்கு வரைக்கும் நல்லா தெரியும். அந்த ஆதாரம் இல்லாமல் பார்த்துப்போம். பார்த்துனோடனே இதெல்லாம் ரெண்டு கெடுது. ஒன்று அவனுடைய சமூகம் திருந்த முடியாத அளவுக்கு கேட்டு போயிடும். நீ இப்போ நான் பாப்பானுங்க நிறையா விஷயத்தை கெடுத்தானுங்க. உடனே வருத்தப்பட்டேன். ஏனென்று கேட்பேன் நானே சரஸ்வதி தேவி அச்சு சுனாமி வர வச்சு அடுத்த ஆருத்ராவுக்கு குருநாதரை காரில் கூப்பிட்டு வரும்போது ஆளையை அடித்து நிறுத்துகிறாங்க. ஏனென்று கேட்டேன் நானே கேட்டாங்க. இதை நாங்கள் இந்த மாதிரி செய்தோம், அதுக்கு தண்டனையாக இந்த மாதிரி நடந்தது தான் அப்படின்னு சொல்லி அதை பரப்பினா பாப்பார கம்யூனிட்டி உள்ளே பரப்பினா யாரும் இந்த மாதிரி இனிமேல் செய்யக்கூடாது. ஒரு நான் பிராமின் இவங்க செய்யும்போது நான் சொல்லின்னு தான் போகிறேன். இதை கெடுத்து விட்ருவானுங்க, பிக்கப் ஆகிடுச்சு ஆனால் கெடுத்து விட்ருவானுங்க பாப்பானுங்கன்னு சொல்லின்னு தான் போகிறேன். அப்போ அவனுக்காண்டி அதை அடுத்த தலைமுறைக்கு அடுத்த தலைமுறை தப்பு செய்யாது. இந்த மாதிரி சின்ன சின்ன தப்பாக சரி பண்ணினே 2000 வருஷத்தில் நீ சொல்லாமலே பிராமண கம்யூனிட்டியை உயர்வாக மற்றவங்க பேசுவாங்க. இல்லவே இல்லை. அதையே போட்டு இது பண்ணுறது, அதையே போட்டு அந்த உடனே வேறு ஒரு பாப்பா உனக்கெல்லாம் சுனாமி வர்றதா? நான் சுனாமி திருந்தாத பிராமணம் பண்ணேன் நான் அடுத்தடுத்து செய்கிறானுங்க. இப்போ அதை செஞ்ச பாப்பானுங்க போன வாரம் பதிவு போடுறோம். நீங்களாம் ஒன்றுமே இல்லை பத்தியா? அதை செஞ்சு கெடுத்து சுனாமியை நேராக பார்த்து குருநாதர் காரில் உட்காந்து இருக்க இவனுக்கு தப்பிச்சானுங்கன்னா இவங்களே சேர்த்து காரோடு இழுத்து போய்ட்டுருக்கோம் சுனாமி. அப்புறம் குருநாதர் சொல்கிறார் பிரளயமே வந்திருக்கும், கடவுள் கொஞ்சம் தான் கோவப்பட்டான், அதிகமாக பிரளயமே கூட வந்திருக்கும்னு அவரே சொல்கிறாரு. அப்படியே தூக்கி போகிற அதெல்லாம அதனால தான் சொல்கிறான் பாப்பாரை கெடுத்துட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண கெட்டவனுங்க இல்லை. அவனுங்க ரொம்ப மோசமான கெட்டவனுங்க. அவனுங்க ரொம்ப கொடூரமானவனுங்க, கொடூரமானவளுங்க. பாப்பாத்தீங்களை சேர்த்து சொல்லணும், கொடூரமானவளுங்க. அவ்வளோ நாள் ஆகிட்ட உடனே இப்போ திரும்ப நல்லவனுங்க மாதிரி போடுறானு. வேதம் தான் இது, அதுதான் இது, நீலாம் ஒன்றுமே இல்லை. அதே இவங்க இதில் பதிவு போடுறானு யூடியூப் இதில். அப்போ எவ்வளோ தெனாவட்டி திமிர் இல்லை. அப்போ நான் என்ன சொல்கிறேன், இப்போ இதை விளையாடினது சரஸ்வதி தேவி. அப்போ சரஸ்வதி தேவி விளையாடினதே இல்லைன்னு சொல்லி திரும்பவும் இவனுக்கு கெடுதி செய்வானுங்க. அப்போது இன்னொரு பெரிய சீற்றத்தை காட்டுவாங்களா மாட்டாங்களா? சரஸ்வதி தேவி தண்டிச்சே நீ திருந்தலைன்னா அப்போ கம்முன்னு இருப்பாங்களா? எது விடு பாப்போம் திருந்தலை, சரி போனால் பொது விடு, அதெல்லாம் தெய்வம்டா அது இல்லை. அதனால தான் நான் அதை சொல்கிறேன். இவங்க திருந்தாது இருப்பதன் காரணத்தினால தான் போக நல்லடியார்களை இதே மாதிரி தெனாவட்டி திமிரில் சீண்டி பெரிய பெரிய அழிவில் வர வைப்பானு. ஏன்னா இவங்கள வரைக்கும் கேட்குறது வந்தது, ஆனால் எத்தனை அழிச்சின்னு தானே வந்தது, அது எவ்வளோ அழிவை ஏற்படுத்தி வந்தது. அதனால தான் நான் சொல்கிறேன், உலக அழிவுகளை வரவழைப்பவன் பார்ப்பனன் தான், பிராமணன் தான். ஏன்னா சித்தர்கள் முனிவர்கள் அவங்களுடைய மேன்மை தெரியாமல் அவங்கள போய் சின்ன குருநாதர் சொல்கிறார். நான் ஒரு நாள் வகுப்பில் உட்காந்துக்கிறேன், அவங்க சுற்றிலும் உட்காந்துங்களும் 2 அடி தள்ளி உட்காருங்கன்றார். எனக்கு தெரியும், நான் கண்ண முடியும் உட்காந்துருப்பேன் எப்பவுமே. கண்ண முடியும்னா அவரை சுற்றி 2 அடி தள்ளி உட்காருங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்கிறார்,
இவங்களாம் டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி. டிரான்ஸ்ஃபார்மர் பார்க்குறதுக்கு வந்து அப்படியே அமைதியாக இருக்கும், ஆனால் கிட்ட போய் தொடரக்கூடாது. தொட்டால் தூக்கி அடிச்சுதுன்னா அவ்வளோதான். அதனால் அவரை சுற்றி 2 அடி. நான் யாரையோ சொல்கிறாரு போது வகுப்பு முடிஞ்சோன்னா அவரை பார்க்கணும் நான் நினச்சி அப்படி நினச்சின்னு உட்காந்துக்கிறேன். கணத்தை வந்து பார்த்தா என்னை சுற்றி 2 அடி தள்ளி உட்காந்துக்கிறாங்க. கணத்தை வந்து சுற்றியில் இருக்கிறவங்க வணக்கம் சார் நம்மள தான் சொல்லிடுறாரு. அப்படி குருநாதர் சொல்லி வளர்க்குறாரு, சொல்லி புரிய வைக்கிறாரு அவங்களுக்கு. உயர்ந்தவர்கள் சொல்லலைன்னா நீங்கள் தவறு செய்வீங்க, அதனால் அதை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதெல்லாம் பார்க்குறதுக்கு எளிமையாக இருக்கிறத தொட்டு நீ இப்போ தப்ப தொடக்கூடாது. அவங்களாம் ரொம்ப இது. அப்புறம் இது அப்படியும் அதை கேட்காம திமிரில் இதை பண்ணுறானுங்க. அந்த சுனாமி அதை அடிச்சும் குருநாதர் சொல்கிறாரு, கொஞ்சம் தான் கடவுள் கோவப்பட்டான், இல்லைன்னா பிரளயமே வந்திருக்குன்ற. அதுக்கு ஒரு பாப்பார பொம்பளை வருது, அது பிரளயமே வந்தாலும் சாரி, அது சுனாமியே வந்தாலும் சொல்லி நீ புறத்த இறக்கத்தை சொல்லப்படாது தான் முக்கியம். எப்படி வித்தியா இல்லை? இதுங்களை திருந்துடுதுங்க. அதான் பாப்பாத்திங்களாம் சொல்கிறப்போ கொடூரமானதுங்க இதுங்க. நெஞ்சு பதிகமான என்னடா ஒரு அடியாரை நடராபிஷேகம் எடுத்து சுனாமி சரஸ்வதி தேவி சொல்லி சுனாமி வர வைக்கிற அளவுக்கு அவர் இருக்கிறாரு. ஏன்டா பாப்பானுங்க இப்படி செஞ்சு அந்த பக்கம் திரும்பி நீ கேட்டிருந்தா 10% கேட்டிருந்தா கூட நீ திருந்திருக்கும். அதுக்கு பதிலாக இவங்க கமெண்ட்டில் சரி பண்ணுறாங்களாம். அது சுனாமியே வந்தோளும் அது எதுவும் வந்தோளும் புறத்தே வரணுக்கு சொல்லப்படாது, அதுவும் முக்கியமாக. அதான் அவங்க அப்படி தான் செய்வாங்களாம். அப்படி தான் சுனாமி தான் வருமா, ஆனாலும் நீ அதை சொல்லக்கூடாதான். பற்றியா எவ்வளோ கெட்டு போய் இது பற்றி அந்த சமுதாயம், இந்த இனம். இந்த மாதிரி நம்முடைய இனத்தில் யாராவது இப்படி இருப்பாங்களே? நேற்று சொன்ன அந்த கலநோட்டு பழி போடிச்சுன்னு அங்காள பரமேஸ்வரர் வந்து அடிச்சு சதுராது. ஆனால் அந்த பழி சொன்ன அது நான் பிராமின் அது கூட வந்து உடனே மன்னிப்பு கேட்குது, அழுது என்கிட்ட தண்டனை கொடுத்துடாதீங்க சாமி, நான் தான் தப்பு பண்ணிட்டேன் சாமின்னு சொல்லுது. அதுதான்டா நான் பிராமின். நான் பிராமின் மக்களும் தவறு செய்வாங்க, ஆனால் உடனடியாக திருந்தி என்னை மன்னிச்சிடுங்க சாமின்னு வந்து கேட்டதில்லை. ஆனால் பாப்பாத்தீங்கன்னா கமெண்ட் போடுது, இதுதான் வித்தியாசம். நான் ஏன் அன்பு நான் பிராமின் உள்ளங்களேன்னு ஆரம்பிக்கிறேன்னா சாதாரணமாலாம் இல்லை, இவ்வளவு தெரிஞ்சு உணர்ந்து தான் ஆரம்பிக்கிறேன். பிராமண சமுதாயத்தை எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் தூரம் நிற்கிறீங்களோ, தூரம் வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு நீங்கள் தப்பிச்சிங்க. உங்கள் குழந்தை குட்டி தப்பிச்சுது, உங்களுடைய பேரம்பேத்தி தப்பிச்சுது, உங்கள் கொள்ளு பேத்தி தப்பிச்சுது. அதை விட்டுட்டு அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான், அவங்க கையாளுங்க இருப்பானுங்க. அவனுங்க அதுக்காக எல்லா பிராமணங்களும் தப்பு சொல்ல முடியாது, நல்லவங்களும் இருக்கிறாங்க. இந்த மாதிரி வரானுங்க இவனுங்க. ஏன்டா இந்த மாதிரி ஒரு சாமியார் நடாபிஷேகம் செஞ்சு இந்த அளவுக்கு சுனாமி வர அளவுக்கு ஏன்டா நீங்கள் கெடுதி பண்ணீங்கன்னு இவன் கேட்கவே மாட்டான். அவனை கேட்டுட்டு வந்து சொன்னாலும் பரவாயில்ல, அங்கே கேட்கவே மாட்டான். ஏன்டா தாசுசாமியை கொலை பண்ணுறதுக்கு ஜெயேந்திரன் ஏன்டா அந்த மாதிரி ரெசல்யூஷன் பாஸ் பண்ணால், நீங்களாம் ஏன்டா பிராமண பிடல் சங்கம் வச்சுன்னு ஏன்டா அடியாரில் கொலை பண்ணுறதுக்கு இது பண்ணுறீங்கன்னு எவனா கேட்டிருப்பான்ற. இவனுக்கு லெவல் இது அங்கே ஒட்டிக்கின்னு அங்கே எதனா பூச்சி பிடிங்க துணின்னு பதவி கப்பானம் ஏன்னா பிடிங்க துணிக்கலாம். அதுக்காக இவங்க நம்மளை லெவல் பண்ணுறது, நம்ம அன்பையான விழிப்புறவும் அதுக்காக எல்லா பிராமணனும் அழகாக எல்லா பிராமணனுமா. என்ன தான் உலகம் இவனுங்க, என்ன தான் இவனுங்க, எனக்கு எதுவுமே புரியல இவனுங்கிட்ட. அதனால தான் சொல்கிறேன், காளிதாசன் பிறவி அது அப்பத்துலேருந்தே இப்படி இருக்கிறான். பண்டிதர்கள் அவனை முட்டாளுன்றதும் இல்லையா. ஒரு இளவரசி அவளை கல்யாணம் பண்ணி தான் ஆசைப்பட்டான் இவன். அங்கெல்லாம் ஜாதி வேலையே செய்யாது இவனுக்கு. இளவரசி கல்யாணம் பண்ணி போது நீ அப்போ தான் பிராமண பண்டிகளாச்சே, வசதி ஜாதி ஆச்சே, அப்புறம் சத்திரியா என்னதான் இருந்தாலும் அவளை போய் கல்யாணம் பண்ணிக்கலாமா புத்திவானா. அங்கே மட்டும் அவன் வந்து நல்ல கேள்விக்கு அறிவாளித்தனமாக யார் அறிவாளியோ அவளை தான் கல்யாணம் பண்ணிப்போன்னு சொல்லிவிட்டு அந்த அரசு ஏற்பாடு பண்ணுறான். அவளுடைய பாண்டியத்துக்கு முன்னால் இவனுங்கெல்லாம் தோற்று போகிறானுங்க. ஏன்னா இவனெல்லாம் பதில் சொல்ல முட்டாளுங்க இவனுங்க. சரி ஏதோ போனோம் ஆசைப்பட்டோம் நாடகெல்லாம் போயினே இருக்கலாம்ல. அப்படி போயிட்டு அவன் பிராமணன் கிடையாது. உடனே ரெடி பண்ணுறானுங்க பாரு பழி வாங்கிறதுக்கு. போயிட்டு இருக்குல்ல முட்டாளாக புச்சாவளை கல்யாணம் பண்ணி வச்சுணும். இதுதான் பாப்பாரு வெறின்றது தெரியுதா. வெறி பிடிச்சவனுங்க ஏன் சொல்கிறேன் புரியுதா. ரொம்ப மோசமானவங்கன்னு ஏன் சொல்கிறேன் புரியுதா. ஏன் நீ போயினே இருக்கனாலும் வேலையை பார்த்துன்னு சுப்பனங்காட்டி அப்படியே நல்லவனுங்க நாங்களும் நல்லவனுங்களா. நீ நல்லவனா இருந்தால் போயினே இருக்க வேண்டியது தானே. முட்டாளை தேடி வரானுங்க. இவனோட அறிவாளி காளி இல்லையா. காளி வந்து காளிதாசனை முட்டாளாக வச்சுருந்தா. ஏன்னா இவனுக்கு மாட்டுவானுங்க தெரியுதா. இந்த அறிவாளித்தனெலாம் காளிகிட்ட நடக்குது. அடிச்சு தூக்குனா பாரு எப்படி. அவனை முட்டாளை காட்டு வேண்டிக்கிறானுங்க. காளி எனக்கு முட்டாளை காட்ட மாட்டானு எல்லா அறிவாளியாகிறானுங்க, கொஞ்சம் கொஞ்சம் அறிவாளியாகிறானு. காளிதாசன் அப்போ நான் தான் காளிதாசன் ஆடு மேய்ச்சிக்கின்னு நல்லா ஜாலியாக பாட்டு பாடின்னு. முட்டாளுன்னு சொன்னால் காளிதாசன் சந்தோஷமாக இருக்கும். ஐயா நான் முட்டாளை அப்படின்னு சொல்லுவான்.
ஏன்னா அறிவாளிங்க இவங்களும். அவள் பண்டித் இவங்க வந்து பார்த்து காளிதாசனை முட்டாள்னு கண்டுபிடிச்சி அப்புறம் அவனை வந்து சுமணங்காட்டி ஆலங்காரம் பண்ணி அங்கே குருன்ட்டு பல்லக்குள்ள தூக்கி போய் கல்யாணம் பண்ணி வச்சுட்டான்னு பத்தியா. எவ்வளோ பெரிய குடும்பம் இல்லை. ஒரு இளவரசிக்கு ஒரு ஆடு மேய்ச்சின்னுக்கிறவன், ஆடு மேய்ச்சிரும் முட்டாளுக்கு முட்டாள், அவனை போய் கல்யாணம் பண்ணி வச்சு எவ்வளோ கொடூரமாக பழித்திக்கிறானுங்க பாருங்க, பார்ப்பானுங்க. அதுக்கு சொல்ல வரானுங்க கொடூர என்ன இன்னைக்கு நேற்று கிடையாது, ரொம்ப கொடூரமானவனுங்க அவனுங்க. ஆனால் அந்த இளவரசி நல்லவ காளி பக்தி. அவனுடைய அந்த அரசன் தான் அந்த போட்டிக்கு ஏற்பாடு பண்ணுறான். அவள் வந்து நல்லவ, காளிதாசன் நல்லவன். இவனுக்கு பழி வாங்கிறதுக்கு உடலை பார் காளி இல்லையா. முட்டாள தான் கட்டி வச்சுட்டோன்னா ஓட்டானுங்க ரைட்டோட நைட்டாக. காலையிலே வந்து முட்டாள் தெரிஞ்சு நம்மளெல்லாம் தலை சீடுவான் ராஜா சொல்லிட்டு எஸ்கேப். அதெல்லாம் கில்லடியாக இருப்பானுங்க. அங்கே இயேசு கொண்டுட்டு இங்கே ஓடியான்ட்டானுங்க பற்றியா ஒரு குழு. அப்படியே இயேசு பரவுதுன்னு ஒன்று இதுக்கு மேலே தான் நம்மளுக்கு கொலை பண்ணுவானுங்க, நீங்கள் ஓடியான்ட்டானுங்க. அந்த மாதிரி அவனுங்க. அப்போ முட்டாள்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போகுது அவளுக்கு. அதை முதல் இரவுலேயே தெரிஞ்சு போகுது. முட்டாளாக தான் இருக்கிறான், ஆனால் நல்லவனாகவும் இருக்கிறான். இவனே தான் சொல்கிறான், ஐயா பண்டிதெல்லாம் உன்னை ஏமாற்றி விட்டாங்க, நான் ஆடு மேய்ச்சி நின்றுவேன், எனக்கு இருந்தவன் தள்ள கேட்டானுங்க. இவங்கண்டி கொஞ்சம் புதுசாக இருந்தாட சரி 6 கிலோ கல்யாணம் பண்ணோம், நம்ம அப்படியே ராஜபோகமாக கொஞ்ச நாள் இருந்து காட்டலாம், நல்லா சுகமும் வாழ்ந்துடலாம். என்னதான் இருந்தாலும் அந்த காலத்துலலாம் கணவன் தான், கல்யாணாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் அப்போல்லாம். அதனால் அப்படி அந்த மாதிரி இவனுக்கு அந்த மாதிரி புத்தி போல இல்லை. அதனால தான் நல்லவன் காளிதாஸ் இன்னைக்கு நல்லவன். ஏன்னா வேற யாருன்னா இருந்தால் சரி கட்டி வச்சிட்டாங்க, நம்ம சும்மா கட்டியா ஒரு இளவரசனா ராஜபோகத்தில் வாழ்ந்து பார்த்துடலான்னு சொல்லிட்டு இருப்பான். அதனால் முழு முட்டாளாக இருந்தான் அவன். ஏன்னா அதெல்லாம் அப்பயே சொல்லிட்டான், நீங்கள் எங்கே நாங்கள் எங்கே, உனக்கு போய் நான் எப்படி புருஷனாக இருக்க முடியும், அவனுக்கெல்லாம் என்னென்னமோ பண்ணி ஏமாற்றி உங்கள் தள்ள கட்டி வச்சுட்டானுங்க. அதுதான் அழுகுறா. இருந்தாலும் இவ்வளோ நல்லவனாக இருக்கிறா சொல்லிட்டு காளிக்கிட்ட கூட்டின்னு போயிட்டு இவனை மேதையாக்கு. உண்மையில இளவரசின் வேண்டுதலுக்காக தான் காளியே இவனை காளிதாசனாக மாற்று. இவனை வந்து மேதையாக்கள் நீ உயிரை எடுத்துக்கன்னு அந்த கல்லில் மோதி மயக்கடிச்சு ஊந்துறா. காளிதாசன் எவ்வளோ நல்லவன்னா அது வரைக்கும் அவன் என்னை அறிவாளியாக்குன்னு காளிக்கிட்ட வேண்டதே இல்லை. ஏன் அவனோட அறிவாளிங்களாம் என்ன சந்தோஷமாக வாழறானுங்க. என்ன எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் இப்போ கூட ஒன்று மோட்டர் சைக்கிள் வாங்குறானுங்க, இல்லை கார் வாங்குறானுங்க, இல்லை ஏரோப்ளேன் வாங்கல, ஹெலிகாப்டர் வாங்கினாங்க. யாருக்காவது தெரியுமான்னு ரொம்ப சந்தோஷமாக வாழறானுங்கன்னு, வசதியாக வாழறானுங்க இல்லைன்னு சொல்லலை, ஆனால் சந்தோஷமாக வாழறானுங்க. நீ எப்படி சொல்லுவ, யாருக்கு தெரியும்? அவன் சொன்னான், முட்டாளான காளிதாசன் நான் வாழ்கிற சந்தோஷத்தில் யாராவது அறிவாளிங்க வாழ்ந்து காட்டுங்க, அப்புறம் நான் ஒத்துக்கிறேன் அறிவாளியாக வாழறது தான் நான் சரியானதுன்ட்டு. ஏன்னா இவங்க சொல்கிற அறிவுலாம் வேறு, நான் சொல்கிற அறிவுலாம் வேறு. நல்லவனாக வாழறது தாண்டா அறிவாளித்தனம் அப்படி சொல்கிறான். அப்போவே பெரிய மேதையாக பேசுகிறான் அவன். நீங்கள் சொல்கிற அறிவாளித்தனம் தேவையில்லைன்னா இது ஒரு அறிவாளித்தனம். முட்டாளை வந்து எங்கள் குருன்னு சும்மா நாங்காட்டி எங்கள் பல்லக்கில் எடுத்துன்னு போய் இளவரசி தலையில் கட்டி வச்சுட்டு பழி வாங்குறதுக்குது. அதுதான் பார்ப்பனுடைய அறிவாளித்தனம். அது அறிவாளித்தனன்றானுங்க இன்னை வரைக்கும். அந்த வஞ்சகமாக பார்த்தவங்கள பழி வாங்குறது தான் அறிவாளித்தனன்றான் அவன். காளிதாசன் கணக்கில் அவனுக்கு அந்த காலத்திலே தேரல. 3300 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தேன் காளிதாசனுடைய காலம். இன்னையிலிருந்து 3300 ஆண்டுகளுக்கு முன்னால் காளிதாசனுடைய காலம். அவன் சொல்கிறான், நீ சொல்கிற அறிவாளித்தான் எனக்கு வேணான்னா நீ வச்சுக்கோ, நான் எங்கள் ஆடு கூட ஜாலியாக பேசிக்கின்னு அதை மேய்ச்சிக்கின்னு இது பண்ணிக்கின்னு என்ன மாதிரி சந்தோஷம் யாருமே இல்லைன்னு பாட்டு பாடுவான் அவன். அப்போவே டேவிட் மாதிரி அவன் கிங் டேவிட் அது மாதிரி தான் பாடுவான். மாதிரி இவன் முட்டாளாக பாட்டு போடுவான். நான் காளி என்ன முட்டாளாக வச்சா ரொம்ப சந்தோஷம்னு பாடுவான். தெரியுதா? நல்ல வேலைன்னு அறிவாளி இல்லை ரொம்ப சந்தோஷம் டப்பாங்குத்தாட்சி பாடின்னு இருப்பானுங்க. சொன்னால் அறிவாளிங்கெல்லாம் சந்தோஷமாக இருக்க முடியாது, முட்டாளுங்க மட்டும்தான் சந்தோஷமாக இருக்க முடியும். முட்டாளு கூத்தாடுவோம். முட்டாளாக இருக்கிறதுக்கு சந்தோஷப்பட்டு கூத்தாடினா ஒரே ஆள் காளிதாசன் தான். தெரியுதா? நல்ல வேலைன்னா முட்டாள், நல்ல வேலைன்னா அறிவாளி இல்லை. நான் கண்டி பண்ணிதுன்னா இருந்தா நான் இல்லாத பொல்லாதெல்லாம் செஞ்சுட்டு என் அறிவாளித்தனத்தால் நிறைய பேர் வாழ்க்கையை கெட்டு இருப்பான். எந்த அறிவாளியாவது இன்னொருத்த வாழ்க்கை கெடுக்காதுங்கிறானா? இதெல்லாம் பாடின்னு இருப்பான். காளிக்கு பிடிக்கும் அவனை இல்லையா? அவன் வருவான் அந்த காளி கோயிலுக்கு தத்துணுண்டா இன்னும் கூட இருக்குதுன்றாங்க.
எங்கள் பெரிய சிஸ்டர் நான் உனக்கு ஃப்ளைட் டிக்கெட்டே புக் பண்ணி கொடுக்குறேன், போய் ஒரு வாட்டி போயிட்டு வந்துருன்னாங்க. நான் எங்கே போகிறது? எப்போயாச்சும் முடிஞ்சால் போய் பார்க்கணும். அந்த சின்னூண்டு கோயில் அங்கே அந்த அரண்மனையில் அவங்களுடைய காளி கோயிலில் அது அழுகுறா. ஆனால் அப்போ தான் அந்த காளிதாசன் வந்து கேட்குறான், எனக்காக வானா, நான் இவ்வளோ நாள் நான் அறிவாளியெல்லாம் வாழல, முட்டாளெல்லாம் வந்தேன். ஆனால் அவள் என்ன பண்ண, அந்த இளவரசி பாவம் என்ன, ஒரு முட்டாளை போய் கட்டி வச்சிட்டியே காளி, உன்னை தானே கூப்பிட்டுக்கிறா, இவ்வளோ பெரிய கோயில் கட்டி எங்கள் ஊரில் இருக்கிறது சும்மா இருக்கும், அப்படியே ஒரு பெருக்கிட்டு ஏன்னா வந்து போட்டுட்டு ஆட்டு புழுக்கையாக கிடக்கும் சுற்றிலாம். அதுக்காக காளி நான் உனக்கு பாரு அரண்மனையில் இவ்வளோ பெரிய காளி கோயில் கட்டி அரசர்கள் வாழ்படுறதுக்குன்னே வச்சு இவ்வளோ நல்லா உன்னை வச்சுன்னு இருந்தாலே இருக்கிறாள், அவளுக்கு போய் எண்ணெய் கட்டி வச்சிட்டேன்னா காளிக்கிட்ட சண்டை போகிறான். யாருக்காகனா இளவரசிக்காக சண்டை போடுறான். அவளுக்கு போய் என்னை கட்டி வச்சு, இது நியாயமா? நீ ஏன் என்ன அறிவாளி ஆகினா என்னான்னு? அப்போ தான் அறிவாளி ஆகுதுன்றது சாதாரண விஷயமா ஆகிட்டான் அவன். ஏன் நீ என்ன அறிவாளி ஆகினா தான் என்ன குறைஞ்சிச்சு எனக்கு கேட்க ஆரம்பிச்சிட்டேன். நான் உன்னை என்ன காசு கொடு பணம் கொண்டு கேட்குறேன், என்ன மேதியாக்கா அவன்னா என்ன அறிவாளியா இல்லைன்னு சொல்கிற, என்ன அறிவாளி ஆக்கிடு, அறிவாளி ஆக்கிட்டா அவன் சந்தோஷப்படுவா. அப்போது மற்றவங்களுடைய கஷ்டத்துக்காக தான் தான் அழறான், தான் காளிக்கிட்டே வேண்டான். அதை தான் காளிதாசா நீ இதாண்டா உண்மையிலேயே அறிவு. நீ சொல்கிறது கரெக்டு தான். முட்டாள்தனத்தில் இருக்கிற அறிவாளித்தனத்தில் முட்டாள்தனத்தையும் பேசுவான் காளிதாசன் பாட்டுன்னு. முட்டாளுங்க தான் அறிவாளிங்க தான் முட்டாளுங்கன்னு பேசி குழப்போம். எல்லாம் அதை கேட்பானுங்க, எப்படி இருக்க முட்டாளுங்கெல்லாம் அறிவாளிங்க தான் முட்டாளுங்கன்னு. அதுக்கும் அவன் பானுங்கெல்லாம் கிழக்கமாக சொல்லுவான். அப்போ காளி சொன்னால் இது தாண்டா உண்மையிலே அறிவாளி. ஏன் உனக்காக இது வரைக்கும் நீ கேட்கல, என்ன அறிவாளியாக்கணும் முட்டாளுன்னும் போது சந்தோஷப்பட்டானா. ஒரு இளவரசி அவன் வாழ்க்கையே வீணாகி போச்சு, இது மேலே அவள் பார்த்து இன்னொரு அறிவாளியை கல்யாணம் பண்ணிப்பாளா? என்ன அறிவாளியாக்கு, அப்போ அவள் சந்தோஷப்படுவா. அவள் சந்தோஷத்தை தன்னை அறிவாளியாக சொன்னான். அப்போ தான் மேதையாகிறான் காளி. புரியுதா? இந்த காளியை கும்பிடுங்க. நீங்கள் ஏதோ வருது அகோரி காளியை, பொணத்து மேலே காளி, அது மேலே காலி, மண்டையில் இருக்கிற மூளைலாம் காலின்னு ஒரே காலியாக போயின்னுக்குது யூடியூப்பில். அந்த காலி நம்மளுக்கு வேணாண்டா சாமி. நீங்கள் கேளுங்க, இந்த ஆசசாமி அருள் செய்த அந்த உயர்ந்த காளி அவப்பூத நமக்கு இல்லையா? காளான்னா கருப்புன்னு அர்த்தம், கரிய நிறத்தவள் அவள். நம்ம இனத்தவள் தான். ஏன்னா கருப்பு இனத்தவள் தான் நம்மெல்லாம். ஒரு நொடியில் மேதியாக்கணும் பற்றியா காளி இல்லையா? இவங்க கூட ஏதோ பேசுகிறாங்க, அப்புறம் அவங்க சூனியம் வைக்கிறது, எடுக்கிறது, போகிறது, வருது, இப்படியே எனக்கே ஒன்றும் புரியல. இவ்வளோ கஷ்டப்பட்டு போய் பணத்து மேலெல்லாம் படுத்துருந்து பணத்தை பிச்சு தின்னு அது என்னமோ அதை பண்ணி என்னென்னமோ பண்ணுறீங்களடா. ஏன்டா ஒருத்தவங்க கூட காளிதாசன் மாதிரி என்ன மேதியாக கேட்க மாட்டுறானுங்க பொழுது. நான் கேட்டேன்டா, அப்போ இதெல்லாம் செய்யாமலே கேட்டேன். இளவரசி கஷ்டப்படுறாரு மேதியாக. அந்த மேதமைத்தன்மை ஞானம்லாம் வந்த உடனே எல்லாமே தெரிஞ்சிடும். ஏன் அதுக்கப்புறம் மேதைத்தன்மை வச்சு இளவரசி கூட வாழ்க்கை நடத்திருக்கலாம்ல அவன். இப்போ தான் மேதி ஆகிட்டேன்னு இப்போ தான். ஆனால் தாயேன்னு அவளை வணங்கிட்டு போயினேகிறான். ஏன்? அதுதான் வித்தியாசம். ஞானம் வராததற்கு முன்னால் இருக்கிறது பாண்டித்யம், அறிவு. ஞானம் வந்த பிறகு இருப்பது உயர்ந்த தெளிவு. அந்த உயர்ந்த இன்பம் வந்த உடனே இந்த உடல் இன்பங்கள் எல்லாம் அற்ப சுகம்னு தெரிந்துவிடும். காளிதாசனுக்கு மட்டும் இல்லை, முகமது நபிகளும் தெரிஞ்சுதான் டிக்ளேர் பண்ணார், 5 மனைவிகளோடு நீ வாழ்க்கை நடத்தினாலும் இவை அனைத்தும் அற்ப சுகமே. இறைவனால் கிடைக்கிற இன்பம் ஒன்று இருக்கிறது, அதை பெற்றுவிட்டால் அதன் முன்னால் இது அற்ப சுகம் சொன்னார். சரி, டிக்ளேர் பண்ணார முகமது நபி இல்லையா? நீ ஒரு முஸ்லீமோ, அவர் ரொம்ப இஸ்லாத்து, அவர் இவனுங்க பண்ணின்னு போட்டோம். மதவாதிங்க, மத வீரியனுங்க என்னையுமே திருந்த மாட்டானு. அது உள்ள அறிவை கோட்டை விடுவானு. உள்ள இருக்கிற அறிவை எடுத்து வளர கற்றுக்கொள் இல்லையா? ஏன் அவனுக்கு அந்த குரூப்பில் போய் உங்கள் பசங்களெல்லாம் சேர்த்து வீணாக்க போகிற? இவனுக்கு இந்த இந்த நான் கேட்குறேன், 6ஆம் நூற்றாண்டு இறுதியில் இந்து சமயம் ஒட்ட அழிஞ்சுதேன். அப்போ அழிஞ்ச உடனே இந்த இந்து சமய அமைப்புகள் வச்சிடுறாங்க இவனுங்க. அந்த ஆஞ்சநேயர் சேவாசம், அப்புறம் ராமர் சேவாசம், இவனுங்க தான் வந்து தூக்கி நிறுத்தினானுங்களா? அழிந்து விட்ட இந்து சமயம். சைவம் தழைத்தாண்டி ஞான சம்பந்தம் என்று வந்தாலும் தனி ஒரு மனிதனா நின்று தூக்கி நிறுத்தின சமயண்டா இது.
அப்பர் சாமிகளோடு கைகோர்த்து கொண்டு அவ்வளோ பெரிய அரசன் படைவீரன் எல்லாரும் எதிர்த்து நின்று என்ன சொல்கிறாரு அவர், நாம் மார்க்கும் குடியுள்ளோம் நம்மனை அஞ்சோம்னார் அப்பர் சுவாமிகள். அந்த வீரன் தூக்கி நிறுத்திச்சுடா. ஒரு அரசனை ஏற்று நிற்க முடியுமா? அரச சேனைகளை ஏற்று நிற்க முடியுமா? தனி ஒரு மனிதனை நிற்கிறார் அப்பர் சுவாமிகள். யானை கழுத்தளவு புதைச்சிட்டு மத யானையை விட்டு ஏற விட்றான். மொத்த ஜனமும் வேடிக்கை பார்க்குது. எப்படி இருக்கும் நீ நினச்சி பாருங்க. உங்களை யாருன்னா கழுத்தளவு பொச்சிட்டு ஒரு மத யானையை விட்டு மெரிக்க விட்டு யானை ஒன்று நோக்கி ஓடியாருது. ஐயோயோ எம்மாடியான்னு பயத்திலே செத்து விடுவான். தெரியுதா? ஆனால் அப்பரின் வீரம் எவ்வளோ பெரிய வீரம். அஞ்சுவதும் இல்லை அஞ்ச வருவது ஏதும் இல்லைன்ற பாடுறாரு. அப்பவும் அஞ்சுவது ஏதும் இல்லை அஞ்ச வருவது ஏதும் இல்லைன்னு பாடுறாரு. அவர் வீரத்துக்கு அந்த யானை அடிப்பணிஞ்சு திரும்பி போகுது. இவங்கள மாதிரி சங்கம் வச்சு பிராமண பீடாதிபதி சங்கம் வச்சு அடியாரில் கொலை பண்ணிக்கின்னு பணத்தெல்லாம் சுருட்டிக்கின்னு பொம்பளைங்களை நாஸ்தி பண்ணிக்கின்னு அதுக்கு ரகசிய சாஸ்திரம் வச்சுன்னு குரு உத்தரவு கொடுத்தா அவர் உத்தரவு வாங்கின்னு செய்யறது. அம்மனுக்கு காமிச்சா இல்லை காஞ்சி மரத்தில் நடக்கிற அந்த அட்டூழிய கொள்ளைய, இல்லைன்னா நான் ஏன் சொல்கிறேன். அப்படியே மிரட்டுறான் அந்த ஜெயேந்திரன். நான் உனக்கு பர்மிஷன் கொடுத்தாதான், நான் உனக்கு பர்மிஷன் கொடுத்தா எனக்கு முதல்ல புரியல. அந்த யார் அவனை சின்னவனை மிரட்டணும். நான் உனக்கு பர்மிஷன் என்னன்னா குரு பர்மிஷன் கொடுத்தா தான் ஊராம்புடாட்டி என்ஜாய் பண்ணிக்கலான்னு வச்சுக்கிறானுங்க சீக்ரெட் சாஸ்திரம். இதில் ஒருத்தன் வந்து ஆதாரம் காட்டான், ஒருத்தன் போடுறான் ஒன்றும் பெரும் ஆதாரம் நான் போய் செல்ஃபோன் வச்சு எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி இவங்களை ஆதாரம் காட்டுறேன். நான் திருட்டு போசெல்லாம் அழிஞ்சு போங்கூட ஒழிஞ்சு போங்கடா. அந்த காஞ்சி பெரியத்துக்கு விசிறி அடிச்சுட்டு நீங்களாம் எந்த மொழிக்கு உங்கள் கையிலாயம் வை வந்தாலும் நீங்கள் பேசிக்கலாம், அவ்வளோதான். கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்காதீங்க. இவங்களுக்கு பெரிய பக்தனாகவும் பெரிய சிவன் ஒரு மண்ணும் கிடையாது இவங்களுக்கு. அவங்க கூட உங்கள் பசங்களை சேர்த்து கெடுக்காதீங்க, அதுதான் சொல்லவர் இல்லையா? காளிதாசனு மகாகவி ஆகினால காளி அதோட 3300 ஆண்டு போயிடுச்சு. இப்போ நான் சாதாரண தாசசாமி இல்லையா? இப்போ கவிதை எழுதுனேன். நான் படித்து இன்ஜினியரிங் தான், அதனால் எனக்கு வந்து இலக்கணம்லாம் தெரியாது. நான் கவிதை எழுதி குரு மேலே கவிதை எழுதி வச்சுருக்கிறேன். எங்கள் வீட்டில் தங்கியிருந்த அவர் வந்து அதுக்காக சொல்ல வந்து இவ்வளோ தூரம் வந்துடுச்சு. அவர் இந்த மாதிரி காஞ்சி பெரியவர்கிட்ட ஒரே நாள் இலக்கண கவிதையில் சிவன் மேலே 100 வெண்பா பெருமா மேலே 100 வெண்பா பாடி அது மாதிரி அவர் அந்த அளவுக்கு புலவர். அவர் என் கவிதையெல்லாம் படிச்சுட்டு கவிதை நல்லா தான் எழுதுகிற. அவர் நல்லா டைரியெல்லாம் எடுத்து படிப்பார். ஒரு பாட்டு அவர் யார் டைரி யாருன்னு கேட்கவில்லை, அவர் பாட்டு எடுத்து படிச்சுட்டு கவிதையெல்லாம் நல்லா தான் எழுதுகிற. ஆனால் இலக்கணம் தான் இல்லாமல் இருக்கு. இந்த சில பேருக்கு வந்து இலக்கணம் நல்லா சுத்தமாக பண்ணுவானு தான் அவனுக்கு கவிதை எழுத வராது, கவித்துவம் இருக்காது. உங்கள்கிட்ட கவித்துவம் நல்லா இருக்குது, நல்லா எழுதுகிற, ஆனால் இலக்கணம் இல்லாமல் இருக்குது. இலக்கணம் படித்து நீ எழுதினேன்னு நல்லா இருக்கும்னாரு. சரி நீங்கள் தான் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்களேன் அப்படின்னா அவர் துறவி, உண்மையிலேயே துறவி தான் அவர். அதெல்லாம் அவன் குருக்கிட்டே பார்த்துக்கோ அப்படின்ட்டு அவர் போயிட்டார். அதுக்கப்புறம் தான் நான் மயிலாப்பூரில் வந்து தினம் காலையில் போயிட்டு ராமகிருஷ்ண மடத்தில் லைப்ரரியில் இலக்கணம் படிக்க ஆரம்பித்தேன். சரி சொல்கிறாங்களே, சரி ஒரு இலக்கணத்தோடு இருக்கணும்னு. அப்போ தான் ஒரு நாள் காலையில் அம்மை வந்து 3300 ஆண்டு கழிச்சு வராப்பார் இல்லை இவன் இலக்கணம். நான் சினிமாவில் காட்டுற மாதிரி தாயி எனக்கு இலக்கணம் பெறலோ என்ன கூட ஒன்றுங்க கிடைக்கும், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. சாதாரணமாக என்னடா இது இலக்கணம் இவ்வளோ டஃப்பாக இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக போனோம்னா அது டஃப்பாக நல்லா இருக்குது. நன்னூல் சூத்திரம் நல்லா தான் இருக்கு. ஆனால் இந்த தரவு கொச்சகம் கழிப்பான வந்தோடனே யாருன்னா ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தா தான் புரியும், அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அப்போ தான் ஒரு காலையில் 10:30 மணிக்கு வந்து நான் அந்த ரூமில் பேசாமல் கண்ணு மூடி நம்ம எப்போ இந்த இலக்கணம் படித்து எப்போ இலக்கணத்தில் தேறி எப்போ இலக்கண கவிதை எழுதி அப்போ தான் அம்மை பிரசன்னம் பண்ண 3300 ஆண்டு கழிச்சு வராப்பார் காளிதாசன். அப்போ தான் அந்த இலக்கணம் சொல்லி உன் கவிதையெல்லாம் இலக்கண கவிதை. அவர் நாலேஜில் அது இலக்கண கவிதை இல்லை, ஆனால் அம்மை நாலேஜில் அது இலக்கண கவிதை சொல்லி என்னை இங்கின்று சமநிலையான்னு கேட்டான். ஏன்னா அந்த அதில் இருக்குது, கண்ணப்பன் பெற்ற ஒரு காட்டெறிவை யான் பெறவே என்னப்பன் என்னை இங்கின்று உவக்கின்றான், சொன்னப்பல் தப்பாமல் ஜோதி நலம் யான் பெறவே சின்னப்பல் தந்து உளம் சேர்ந்து கழிக்கின்றான். குரு மேலே எழுதின அந்த 10 கவிதையில் அது ஒரு கவிதை. என்னை இங்கிட்டு சமநிலையான்னு சொல்லிட்டு எழுதிய கவிதை எல்லாமே குரு மேலே கவிதை எழுதி வச்சிருக்க பொழுது அப்படின்னு சொல்லிட்டு
எழுதிய கவிதை. அப்போ தான் முதல்ல நேரடியாக கேட்டது அம்மன் குரல். முதல்ல நேரடியாக கேட்டது. அவ்வளோ இனிமையான குரல். கருப்பு புள்ளிகள் போட்டு வெள்ளையாடையுடன் வீட்டிருந்தவளை போற்றி போற்றின்னு படிக்கிறோம் இல்லையா? அந்த நேரத்தில் இந்த இவ்வளோ உயரத்தில் உட்காந்துன்னு இருக்கிற அந்த கருப்பு புள்ளிகள் போட்டு வெள்ளை ஆடையுடன் வீட்டிருந்தோம். அப்போது எல்லாமே நல்லா இருக்கு சொல்லிட்டு என் தலைமாட்டுக்கு பின்னால் இருக்குது அந்த நோட்டு, ஒரு 10-15 கவிதை. அதை பிரிக்காமலே அவங்க தான் அம்மன் இல்லையா, அதனால் பிரிக்காமலே அதை படிக்கிறேன். ஒரு செகண்டில் சர்றன்னு படிச்சுட்டு நல்லா இருக்குது சொல்லிட்டு என்ன இங்கே சமநிலை. அப்போ தான் சொன்னேன், நீ எழுதும் கவிதைகள் எல்லாமே இலக்கண கவிதை தான், நீ இலக்கணம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னேன். அப்போ சொன்னது தான் காளிதாசனாக இருந்தாய், இப்பொழுது நினைத்தாலும் உன்னால் காவியம் படைக்க முடியும். இது சாதாரண அருளா? இது சாதாரண அருட்செயல? எப்படி இருக்கு பத்தியா? காளிதாசன் நானே சொல்லிக்கிறது இல்லை சார். இது 3300 ஆண்டுகளுக்கு பிறகு காளி ஓடோடி வந்து சொன்னால், நீ காளிதாசன், நீ எழுதும் கவிதைகள் எல்லாமே இலக்கண கவிதைகள் தான், இப்பொழுது நினைத்தாலும் உன்னால் காவியம் படைக்க முடியும் சொல்லிட்டு, அது என்ன இலக்கணம் என்ன இங்கின்று சமநிலை இலக்கணத்தில் இருக்குது. அடுத்த 10 நிமிஷத்தில் நம்ம கமல் சாமிகள் வராரு, நீங்கள் இந்த இலக்கணம்லாம் படிச்சுன்னு இருக்கிறீங்களா? ஒரு புஸ்தகம் எடுத்துன்னு வந்தேன், இலக்கண புஸ்தகம். நான் லைப்ரரிக்கு போனேன், இவ்வளோ பெரிய புஸ்தகம், அதை இப்படி பிரிக்கிறேன். சரியாக அந்த பக்கம் திரும்பி சமநிலை, ஒரு கவிதையில் கடுமை மென்மை இடைப்பட்ட நிலை இந்த மூன்றும் சமமாக விரைவி வந்தால் அந்த கவிதை சமநிலை இலக்கணத்தில் இருக்கிறது என்று பொருள் இருக்குது. அதில் அம்மன் சொன்ன சமநிலையை சித்து விளையாடி அந்த புஸ்தகத்தை அனுப்பிச்சு அந்த பக்கம் சரியாக பிரிக்க வச்சு காட்டுறத வர்ற சமநிலை இதுதாண்ட உன் கவிதை என்று. இது என்ன விஷயம்? இது என்ன? ஏன் அம்மன் சொல்லியிருந்தான் கொஞ்சம் பெரியவா சொல்லட்டும், தொன்னிச்ச போஷி தமிழில் நீ எல்லாம் படப்படாது, என்னோட சமஸ்காரம் கற்றுண்டு சமஸ்காரத்தில் பாடு. நான் எங்கே பாருது இல்லையா? கண்ணப்பகை பெற்றகை காட்டறிவகை அப்படிதான் ஹை சேர்த்து தான் விட்டுணும் எல்லாத்தையும். சொன்னா அம்மனா வரம்னோட ஓடியே விடும். எப்படி வந்தா? தமிழ் கவிதைக்கு வந்தாடா இல்லையா? இந்த பிரிவில் நான் இதை பழைய கதையை சொல்லலை, உட்காந்துக்கிறேன். 30-35 வருஷத்துக்கு முன்னால் வந்து சொல்லிட்டு போனேன். எனக்கு எப்படி இருக்கும் இல்லையா? அப்பப்போ சொல்கிறேன் நான் தான் கெத்துன்றேன். எனக்கு கெத்தாடு தான் பேசுவேன் நான். இப்போ என்னோட கவிதையா இவனுக்கு இவர் போன் ட்ரில்லில் சுற்றுறாரு, இவர் போன் கதையாக விடுறாப்புல. யாரை நம்ப சொல்கிற? நம்புறது இருக்கட்டும். இப்படி உண்மையான அம்மையின் நிலையை கதை பொய்ன்னு சொல்றேன்னா அதுக்கு என்ன பாவன்னு தெரியுமா உனக்கு? பாப்பானே பாப்பாத்தியே அம்மனை அவமனப்படுத்துறேன்னா நீங்கள் அம்மனை வைத்து ஒரு இவ்வளோ பொய் சொன்னால் அம்மன் தண்டிச்சுட்டு போகிறா இல்லையா? அதை பொய்ன்னு சொன்னால் அதுக்கு என்ன தண்டனை? தலைமுறைக்கும் தண்டனை. அது தலைமுறையும் இதோ பண்ணி ஏன்டா இப்படி இந்த மாதிரி ஆகுறீங்க? எவ்வளோ பாடுபட்டு கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரணும்னு தான் பார்க்குறீங்க. தலைமுறைக்கு சாபம் சேர்த்து வச்சுட்டு அந்த குடும்பமும் வம்சமும் எவ்வளவு துன்புறும். ஏன்டா அதை உங்கள் பெரியவங்க உங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தே வளர்க்க மாட்டாங்களே? நீங்கள் இன்னும் பெரியவான்றீங்க. என்னத்த பெரியவா இவனுங்க? உங்கள் மண்டையில் அகந்தையை ஏற்றி காளி அருள் பெற்ற ஒரு புலவனை, அடியாரை, ஞானியை கேவலப்படுத்துங்கன்னு உங்களை வளர்த்து வச்சுக்கிறானுங்களேடா. அது நான் அதை சொல்லாமல் வேற எதை சொல்லுவேன்? திரும்ப சொல்கிறேன், இவ்வளோ சொல்ல அவன் திருத்த முடியாதவங்கள. ஏன்னா இந்த தீமை அவங்களுக்கு இன்னைக்கு நேற்று ஊரில் 2000 வருஷமும் ஊறி போன தீமை. நீங்கள் நான் நினச்சி கூட பார்க்க முடியாது. 2000 வருஷம் ஊறி போன தீமை அவ்வளோ சீக்கிரம்லாம் எடுத்து போடவே முடியாது. அந்த ஊழில் அது இறங்கி அந்த கர்ம வினையில் ஊறி அவன் ரத்தமே புழு ரத்தமாக இருக்கும், அவனுக்கு விடுற மூச்சே புழு மூச்சாக இருக்கும். அவ்வளோ நேக்காக எக்ஸ்பீரியன்ஸ்டாக எப்படி சொன்னால் இந்த பொய்யை மற்றவங்க நம்புவாங்கன்னு தெரிஞ்சு அடித்து அதை இன்னும் மாதிரி நம்ப வைக்கிற ஆற்றல் இருக்கும் அதுக்கு. ஏன்னா 2000 வருஷம் ஆயிடுச்சு அது. நீங்கள் யாருப்போ அவ்வளோலாம் திருத்த போகாதீங்க. காளி இருப்பது உண்மை, அவள் ஓடி வந்து எனக்கு அருள் செய்ததும் உண்மை. இன்றைக்கும் காளிதாசன் நீ மகனே என்று அவள் பின்தொடர்ந்து வருகிறாள். நீங்கள் அந்த யூடியூப்பில் இருக்கிற அந்த மாதிரி அகோரி விஷயம் அது ஏதோ உண்மையான தவசிகள் கடுந்தவசிகள் எங்கன்னா இருக்கலாம், போகலாம் வரலாம், அதுக்கிட்டலாம் போகாதீங்க. ஆனால் நான் சொல்கிறேன், இந்த காளி மேலே தானாகவே உங்களுக்கு அன்பு வரும். நீங்கள் போய் போனது பிச்சு பிடிக்க தூண்ட வேண்டிய அவசியம்லாம் இல்லை. பிறருக்காக அழுங்கள், அவ்வளவுதான். நம்மால் பிறர் துன்புற்றாலே அந்த இளவரசின்னு அழுதான் பாரு. அந்த ஒரு
நல்ல எண்ணத்திற்கு தான் பெரிய மேதையாக்கி காளிதாஸ் மகாகவியாக ஆக்கினாள். அவளே இன்றும் ஓடோடி வருகிறாள். 3000 ஆண்டுகளுக்கு பிறகும் என் மகன் அவனுக்கு எழுதின கவிதை இலக்கணம் இல்லைன்னா அவன் அவஸ்தைப்படுறான். உண்மையிலேயே அதில் இலக்கணம் யார் சொல்லிக் கொடுப்பாங்க? இது யாருன்னா மனித குரு எனக்கு சொல்லி கொடுத்தாங்களா, இல்லை மனித புலவர்கள் சொல்லி கொடுத்தாங்களா? நீ சரியான அந்த கவிதை தான்னு காளி சொல்லி கொடுத்தாளா? அப்போ நான் எப்படி இருக்கணும்? நான் இல்லையா வடை போடணும்னு எனக்கு அது பழக்கம் இல்லை. பாப்பானுங்க கொஞ்சம் உரைக்கிட்டுன்றது தான் டேன்றேன் இவனுங்களா அப்படின்ட்டு சொல்கிறேன்னு தவிர என்னுடைய இயல்பு அதெல்லாம் இல்லவே இல்லை. அதுதான் அங்கே போற்றியில் எழுதியிருக்கிறோம் இல்லையா? சாமிகளின் கவிதைகளில் இலக்கணம் இல்லை என்று புலவர் சொன்ன போது அவை சமநிலை இலக்கணத்தின் உள்ளன என்று கூறிய அருளியவளையை போற்றி போற்றி, காளிதாசன் நீயே என்றவளையை போற்றி போற்றி, காவியம் படைப்பா என்றாய் போற்றி போற்றி எழுதியிருக்கிறோமா? கருப்பு புள்ளிகள் போட்ட வெள்ளையாடியுடன் வீட்டிருந்தவளையை போற்றி போற்றி. இந்த ஒரு அனுபவத்தின் சார்ந்த போற்றிகள் தான் அவையெல்லாம். அந்த போற்றிகளை சொல்லி நாம் இன்றைய வசந்த நவராத்திரி பூஜையை செய்யலாம்.